மீல் மேக்கர் கட்லெட் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஒரு கப்பு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். நல்லா கிண்டி விட்டு அப்படியே மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். மீல் மேக்கர் நல்லா ஊறிட்டு இதை தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு தண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. இதோட ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், சிக்கன் மசாலா கொஞ்சம் 1 ஸ்பூன், வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணியிருக்கேன். அதோட மல்லித்தலை கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா ஒன்றா பிசைஞ்சிக்கலாம். உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. பார்த்துக்கிட்டு வேணால் லேசாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. அப்படியே உருண்டையாக உருட்டி ப்ரெட்டு தூள் வச்சுருக்கேன், அதில் போட்டு நான் ஒரு தோசைக்கல் தான் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நடுவில் குழியாக தான் இருக்கும். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வச்சு அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். வெந்ததும் எடுத்துக்கலாம். நீங்கள் கடாயிலையும் வச்சுக்கலாம், தவாவிலையும் வச்சுக்கலாம். அது வெந்தோடனே பார்க்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை எடுத்துடலாம். பாருங்க, 2 பக்கமும் நல்லா வெந்துட்டு. இதேமாரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். மொறு ஒரு மீல் மேக்கர் கட்லெட்டு ரெடி. இது நல்லா சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். தக்காளி சாஸு, சில்லி சாஸோடு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.